Dear students, இந்த வீடியோல பார்க்க போறது ஜகோபியன் தியரம். ஜகோபியன் தியரம் அப்படின்னா u v அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். u and v are functions of two independent variable. Independent variable x, y. uங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல x, y அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். யூல எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும், பில ஒய்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து எக்ஸ் ஒய்ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. u ஈக்குவல் டு sin x. யூங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸ்னு ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. இன்னொன்னு v ஈக்குவல் டு tan y. vங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல ஒய்ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதுல ஒய்ங்கிறது தான் இண்டிபெண்டன்ட். அதாவது யூ விங்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய். தென் ஜகோபியன்ஸ் ஆஃப் யூ அண்ட் வி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். யூ விங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாலையும் ஒய்யாலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இஸ் கிவன் பை dou of u comma v divided by dou of x comma y equal to Jacobian symbol இது j of u comma v divided by x comma y. இது இதுதான் ஃபார்முலா. இங்க u இங்க v அப்படின்னா ஃபர்ஸ்ட் u ஆல x ஐயும் y ஐயும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். dou u by dou x dou u by dou y. நெக்ஸ்ட் v. v எடுத்துட்டு x ஆலையும் y ஆலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். dou v by dou x dou v by dou y. இதான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா. சப்போஸ் 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபார்முலா u v w அப்படின்னு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன்ஸும் அது டிபெண்ட் ஆயிருக்கிறது x, y, z. Z. Jacobians of u v w அப்படின்னு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த 3 ஃபங்க்ஷன்ஸ்ல எது இண்டிபெண்டன்ட் இருக்கு? x, y, z. இதுல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் x, y, zங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப். நம்ம இந்த ஃபார்முலா எழுதலாம் பாருங்க. u ஃபர்ஸ்ட் u x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் u y பொறுத்து. நெக்ஸ்ட் uங்கிற ஃபங்க்ஷன் dou u by dou x. நெக்ஸ்ட் dou u by dou y. நெக்ஸ்ட் dou u by dou z. இப்போ uங்கிற ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் vங்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல vங்கிற ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன்ல x, y, z ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dou v by dou x dou v by dou y dou v by dou z. நெக்ஸ்ட் w. wங்கிறது தேர்ட் ஃபங்க்ஷன். x, y, zங்கிறது வேரியபிள். இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ wங்கிற ஃபங்க்ஷன் x, y, z ஆல பண்ணுங்க. dou w by dou x dou w by dou y dou w by dou z. இதான் 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு if x equal to r cos theta, y equal to r sin theta, find dou of x comma y divided by dou of r comma theta. First formula right. Example one problem. If x equal to r cos theta, y equal to r sin theta, find dou of x comma y divided by dou of r comma theta. இப்போ x, yங்கிறது functions. x, yங்கிறது functions. r, theta அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். given x equal to r cos theta, y equal to r sin theta. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? dou x by dou r dou x by dou theta. இந்த xங்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல r பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும், தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். dou x by dou r. r பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ற போது இந்த rங்கிறது 1 ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது cos theta. நெக்ஸ்ட் dou x by dou theta.
தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப அந்த ஆர் அப்படியே இருக்கும். காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணா மைனஸ் சைன் தீட்டா. எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒய்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஆராலையும் தீட்டாலும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டோ ஒய் பை டோ ஆர். இங்க ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வேல்யூ 1 ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது சைன் தீட்டா. டோ ஒய் பை டோ தீட்டா. தீட்டாவை பொறுத்து பண்றப்போ ஆர் அப்படியே இருக்கும். ஆர் sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos தீட்டா. டோ ஆஃப் x, y டிவைட் பை டோ ஆஃப் r, தீட்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கண்டிஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஜகோபியன்ஸ் ஆஃப் x, y டிவைட் பை r, தீட்டா. இந்த ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் xங்கிற ஃபங்க்ஷனை r, தீட்டா. டோ x பை டோ r dou x by dou theta. Next yங்கிற functions. dou y by dou r, dou y by dou theta. The remaining all values நம்ம find out பண்ணிட்டோம் already. Substitute equations. The determinant இருக்கக்கூடிய எல்லா all the values we already found. Substitute dou x by dou r cos theta equal dou x by dou theta minus r sin theta, dou y by dou r sin theta, dou y by dou theta r cos theta. இதை டிட்டர்மைன் பண்ண போறோம். டிட்டர்மைன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் அப்புறம் இந்த நம்பர். இப்ப cos theta into r cos theta ஃபார்முலாலே ஒரு மைனஸ். நெக்ஸ்ட் sin theta into minus r sin theta. நெக்ஸ்ட் cos theta into r cos theta மல்டிப்ளை பண்ணா r cos theta into cos theta cos square theta. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் into மைனஸ் பிளஸ் r sin theta into sin theta sin square theta. இதுல இப்ப rங்கிறது காமனா இருக்கு. r into cos square theta plus sin square theta. Since trigonometry formula cos square theta plus sin square theta equal to 1. Therefore, r into 1 equal to r. Dou of x, y divided by dou of r, theta r க்கு equal. Hence the solution. Next example. Given u equal to x plus 3y square minus z cube. V equal to 4x squared yz. W equal to 2z squared minus xy. Find dou of u, v, w divided by dou of x, y, z at 1, minus 1, 0. இப்ப ஜகோபியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. u, v, w னு 3 ஃபங்க்ஷன்ஸ். x, y, z னு 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. uங்கிற ஃபங்க்ஷன்ஸ் x ஆல y ஆல z ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணனும். நெக்ஸ்ட் vங்கிற ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி 3 ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். w அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் 3 ஆலையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். x ஆலையும் y ஆலையும் z ஆலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு எடுத்து ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணனும். சப்ஸ்டிட் பண்ண முடிச்ச பிறகு இங்க வேல்யூ கொடுத்திருக்காங்க 1, minus 1, 0. இந்த 1ங்கிறது x ஓட வேல்யூ, minus 1ங்கிறது y ஓட வேல்யூ, zங்கிறது 0 ஓட வேல்யூ. இந்த ஒரு வேல்யூவையும் நீ ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணனும். சப்ஸ்டிட் பண்ணா ஒரு நம்பர் வரும். given u equal to x plus 3y squared minus z cube. இப்போ இந்த uங்கிற ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். dou u by dou x. எங்கெல்லாம் x இருக்கோ அதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரிமைனிங் வேல்யூ எல்லாம் 0 ஆயிடும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க 1, இங்க x இல்ல 0 ஆயிடும், இங்க 0 ஆயிடும். நெக்ஸ்ட் dou u by dou y. ஃபர்ஸ்ட்ல x இருக்கு, நம்ம y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். x வேல்யூ 0 ஆயிடும். ரிமைனிங் இங்க பாருங்க, அங்க 3. இந்த y ஸ்கொயர்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y. x பவர் n டிஃபரன்ஷியேஷன் பண்ணா n
எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்றப்போ இந்த ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, அது பவர்ல இருக்கிற 2 கீழே வந்துடும், மல்டிபிளிகேஷன் வந்துடும் 2y. 2y பவர் 2 மைனஸ் 1 வரும் 1. தர்ஃபோர் அதான் 2y. 3 into 2y equal to 6y. நெக்ஸ்ட் டோ u by டோ z. இங்க x 0 ஆயிடும், y 0 ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் z கியூப் பண்ணா 3z ஸ்கொயர். 3 minus 1 2 ஆயிடும். நெக்ஸ்ட் v. டோ v by டோ x. x தவிர x மட்டும் விட்டுருங்க. ரிமைனிங் இருக்க மேட்ரிக்ஸ் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ்லாம் பாருங்க. 4yz அப்படியே வச்சுக்கோங்க. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 2x. therefore 4 2s are 8 x y z. இப்போ டோ v by டோ x ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டோ v by டோ y. 4x ஸ்கொயர். இந்த y பண்ணா 1 ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது z. 4x ஸ்கொயர் z. நெக்ஸ்ட் டோ v by டோ z. 4x ஸ்கொயர் y. இந்த z டெஃபரன்ஷியேஷன் பண்ணா வேல்யூ 1 ஆயிடும். 4x ஸ்கொயர் y. நெக்ஸ்ட் w. டோ w by டோ x. இங்க அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இருந்துச்சு, இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அதனால ரிமைனிங் இருக்க வேல்யூஸை வச்சுட்டு நம்ம எதால மட்டும் x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா x ஆல மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இந்த y ஆல பண்ணா y ஆல பண்ணோம், z ஆல பண்ணா z ஆல பண்ணிட்டோம். இங்க பாருங்க, இப்போ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் w. இங்க z ஸ்கொயர் இருக்கு, இது 0 ஆயிடும். மைனஸ் x பொறுத்து பண்ணும்போது 1, ரிமைனிங் இருக்கிறது y மைனஸ் y. டோ w by டோ y. y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ற போது இந்த z ஸ்கொயர் 0 ஆயிடும். மைனஸ் x, y ஓட வேல்யூ 1. டோ w by டோ z. இங்க 2 அப்படியே இருக்கும். z ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 2z. இந்த x y டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ 0 ஆயிடும். therefore 4z. இப்போ u v w all values x y z ஆல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டோ ஆஃப் u v w divided by டோ ஆஃப் x y z. நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். we know that formula. ஃபர்ஸ்ட் uங்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல x ஆலையும் y ஆலையும் z ஆலையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அட் இந்த ஃபார்முலா டோ u by டோ x, டோ u by டோ y, டோ u by டோ z. u எடுத்துட்டு x ஆல y ஆல z ஆல முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் v அதே சேம் மாதிரி v. டோ v by டோ x, டோ v by டோ y, டோ v by டோ z. நெக்ஸ்ட் w. டோ w by டோ x, டோ w by டோ y, டோ w by டோ z. ப்ரெஷர் பண்ண எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிடர்மினன்ட் ஃபைண்ட் அவுட். now all the values substitute the formula. next determinant plus minus plus. இந்த determinant find out பண்றதுக்கு symbols first plus 1. இந்த first ரோவையும் first காலத்தையும் விட்டுறணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 4 4s are 16 x ஸ்கொயர் z into z ஸ்கொயர் மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்குங்கிறதால இங்க பிளஸ் ஆயிடும். 4 இங்க ஒரு x இங்க ஒரு x ஸ்கொயர், ஆனா x கியூப் y. நெக்ஸ்ட் மைனஸ் 6y. மைனஸ் 6yங்கும் போது செகண்ட் காலத்தையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் விட்டுறணும். ரிமைனிங் இருக்க மேட்ரிக்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். மைனஸ் 6y இன்ட்டு ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 8 4s are 32. நெக்ஸ்ட் x y இங்க z into z is squared. x y is squared. மைனஸ் இங்க அடி மைனஸ் இருக்குங்கிறதால மைனஸ் y இன்ட்டு இங்க வரும், அதனால இங்க பிளஸ் ஆயிடும். 4 x ஸ்கொயர் y into y ஸ்கொயர். நெக்ஸ்ட் பிளஸ் இங்க ஃபார்முலால பிளஸ், ஆனா given நம்பர்ல மைனஸ் இருக்குங்கிறதால மைனஸ் 3 is squared into
இந்த தேர்ட் காலத்தையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் விட்டுறணும். ரிமைன் இருக்க மேட்ரிக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 8 minus 8 x into x squared yz. ஃபார்முலா ஒரு மைனஸ், இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, நல்லா பிளஸ் ஆயிடும். 4 x squared yz டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் given sumல இத ஃபைண்ட் அப் பண்ணி முடிச்ச உடனே 1 minus 1 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இதுக்கு x y is x ஓட வேல்யூ 1, x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ. இங்க z ஓட வேல்யூ 0ன்னு போட்டா இந்த டோட்டல் வேல்யூவே 0 ஆயிடும். 16 1 0 plus 4 x cube 1 cube 1 y minus 1 minus 6 y ஓட வேல்யூ minus 1 32 x 1 y ஓட வேல்யூ minus 1 z ஓட வேல்யூ 0 plus 4 x ஓட வேல்யூ 1 அப்பனா 1 ஸ்கொயர், இங்க minus 1 ஸ்கொயர். 1 squared 1 minus 1 squared 1. Next minus 3 is squared. Is squared value 0. அப்படின்னா total value is 0. Total ஏன்னா 0 into anything 0. Therefore total value is 1. இந்த total value 0 ஆயிடும். 1 into minus 4. இங்க minus minus plus plus 6. into the total value 0 4 in the value 0, therefore 1 into minus 4 minus 4 6 4s are 24, therefore minus 4 plus 24 20, therefore dou of u comma v comma w divided by dou of x comma y comma z oda value at the point 1 comma minus 1 comma 0 இருக்கும்போது oda value 20. Hence the solution.